சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் சங்கர் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எங்கள் குழந்தைகளுக்கான ஒரு ஆர்த்தோ சிகிச்சை நிபுணர். இந்த ஆர்த்தோ தொடர்பான பிரச்சனைகளில் குழந்தைகள் அவங்களுக்கு முழுமையாக தனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல தெரியாது, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. பெரிய வயசு குழந்தைங்க சொல்லும், சின்ன வயசு குழந்தைகள் அதை சொல்ல தெரியாது. அம்மா கால் வலிக்குது கை வலிக்குன்னு சொல்லும், உடனே ஏதாவது தடை விடுவோம்னு சரியாக போயிடும். ஆனால் இந்த ஆர்த்தோ தொடர்பான பிரச்சனைகளில் மிகப்பெரிய கவலைக்கு உள்ளாகிறவர்கள் பெற்றோர்கள். அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த ஒப்பீடுகள், குறிப்பாக இணையதளங்களில் பார்க்குறது, ஒரு குழந்தை நடக்கும்போது இந்த காலுக்கு சின்னதாக சாஞ்சு நடக்குதுன்னா அது ஒரு வயசு விட்டால் சரியாக போயிடுமா அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அடுத்த நிமிஷம் ஆர்த்தோ டாக்டரோட இது சர்ஜரி பண்ணுமா, அவங்களே மைண்டில் டாக்டர் சர்ஜரி ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும்ல, என் குழந்தை சரியாயிரும்னு வருவாங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கான ஆர்த்தோ பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய துறை சார்ந்த இந்த ப்ராக்டிஸில் சமீபத்தில் நீங்கள் நிறைய பார்க்குற விஷயம் எது டாக்டர்? குழந்தைகள் எலும்பு சிகிச்சை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 60% குழந்தைங்க வர்றவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இவங்க ஏன் வர்றாங்கன்னா பேரண்டல் கன்சர்னாக இருக்கும், இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸோட ப்ராப்ளமாக இருக்கும். என் குழந்தைக்கு ஃப்ளாட் ஃபீட் இருக்குது, நாக் நீஸ் இருக்குது, போலெக்ஸ் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி கழுத்தை திருப்பி வச்சுட்டு நடக்கிற அப்படி இந்த மாதிரி பிரச்சனையோடு தான் வருவாங்க. இதை நம்ம ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு ரீஅஷ்யூர் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் கெட் சாட்டிஸ்ஃபைடுங்க. பட் எல்லா குழந்தைங்களுமே இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வரும்போது எல்லாமே நார்மலாக போகிறதில்ல. இப்போ ஒரு 100 குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அட்லீஸ்ட் 2 or 3 குழந்தைங்களுக்கு ஏதாவது நிஜமாகவே ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணுறது தான் என்னோடய மெயின் இதுங்க. பேக் பெயின் ரொம்ப காமன் பெரியவங்களுக்கு, அடல்ட் ஆகும்போது பெரியவங்களுக்கு, வயசாக பேக் பெயின் நிறையா வரலாம். குழந்தைங்க பேக் பெயின் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லி வரமாட்டாங்க. பட் குழந்தைங்க பேக் பெயின் சொன்னாங்கன்னா குழந்தைக்கு எதுவும் பொய் சொல்ல தெரியாது. அதனால் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து நம்ம பார்க்குறது நல்லது. பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஸ்கூல் பையை தூக்குறதுனால தான் பேக் பெயின் வருது அப்படிங்கிறாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் அது இல்லாமல் மற்ற பல காரணங்களும் இருக்குது. முதல்ல ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்க எவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்களோ இந்த காலத்தில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறது இல்லை. எல்லாம் கம்ப்யூட்டர் முன்னாடியோ வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு உட்கார்க்கிறதுனால வெயிட் போட்டுறாங்க, அவங்களோட மசில் டோன் சரியாக இருக்கிறது இல்லை, அதனாலேயும் பேக் பெயின் வரலாம். இப்போது ஸ்கூலுக்கு எவ்வளோ பை தூக்கலாம் அப்படின்னா ஒரு நார்மல் இது இருக்குது. அவங்களோட குழந்தையோட வெயிட்டில் 10% 15% வரைக்கும் வெயிட் அவங்களால தூக்கிட்டு போக முடியும். ஒரு குழந்தை 20 கிலோ இருக்குது அப்படின்னா 2 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் அக்செப்டபிள். அதுக்கு மேலே தூக்குறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அனுப்பணும். அப்படி இல்லாமல் குழந்தைங்க பேக் பெயின் அப்படின்னு வர்றாங்க, அவங்களுக்கு இன்ஜுரி எங்கேயும் விழுந்திருக்கலாம், இல்லை ஃபீவர் இருக்கலாம், இல்லை வெயிட் குறையலாம், இல்லை நைட்டில் குழந்தைங்க வலின்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் ஏதோ சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறது பெட்டர். பெரும்பாலும் இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வர பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மருத்துவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, வலிக்குதுங்கிறா, கால் வலிக்குங்கிறா, கை வலி. நீங்கள் உங்களுடைய நிபுணத்துவத்தில் எப்படி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைம்மா எல்லாம் இல்லை சரியாக போயிடும், அதாவது விடான்றதுல இருக்குது, வில் பி ஃபைன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அதை முழுமையை ஏற்றுக்கிறாங்களே. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லை டாக்டர், என்ன டாக்டர் ஒரு எக்ஸ்ரே கூட இல்லை இதில், நீங்கள் பாட்டுக்கு வரணும் இப்படியே பார்த்துட்டு போக சொல்கிறீங்க, அவங்க ரொம்ப நாளாக வலிக்குதுன்னு தானே நாங்கள் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வெளியில் போய் நம்ம வேறு டாக்டரை பார்க்கலாம், இவர் ஒன்றுமே ஒழுங்காக பார்க்கல, எங்கெங்கே தட்டி பார்த்துட்டு ஒரு பாட்டுக்கு சரியில்லைன்னு சொல்கிறாரு, சரியாக போயிடுச்சுங்கிறாரு, அப்படி இல்லை ஒரு எக்ஸ்ரேயாவது பார்த்துருக்கணும் இல்லையா அவர் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸை எப்படி சமாளிக்கிறீங்க? இல்லை இது எப்படின்னாங்க, எனக்கு இப்போது நிறையா பேரண்ட்ஸ் வரும்போது என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 3 டாக்டர் முதல்லையே பார்த்துருக்கோம், 4 டாக்டரையே பார்த்துருக்கோன்னா தென் உங்களோட அப்ரோச்சை மாற்றிக்கணும். நான் இவங்க நாம் என்ன சொன்னாலும் இவங்க கேட்க போகிறதில்ல, இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்க தான் போகிறாங்க. யூ டெல் த ட்ரூத், இதுதான் ஆக போகுது, இதுதான் கண்டிஷன், இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அது அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களோ இல்லையாங்கிறது இது அவங்களோட இஷ்டம். பட் நிறைய பேரண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட குழந்தையோட ப்ராப்ளத்தை கூகுளில் செக் பண்ணிட்டு தான் வர்றாங்க. வரும்போதே ஒரு ஐடியாவோடு வர்றாங்க. நாம் அவங்க கேட்குறாங்கங்கிறதுக்காக we don't do investigations unnecessarily. ஆர்த்தோ பிரச்சனைகளில் குழந்தைகளை நம்ம இப்போ வழக்கமாக நம்ம பார்த்துருக்கிறது, குழந்தைகள் நிறைய புத்தகம் தூக்குது அதனால் உள்ள பிரச்சனை அப்படிலாம் நம்ம பார்க்குறோம்ல. ஆர்த்தோ பிரச்சனைகளில் குழந்தைகளுக்கானதில் சீரியஸான பிரச்சனை இதை பார்க்குறோம், நிறைய வர்றாங்க. அதாவது நீங்கள் பெரியவங்களுக்கு என்னென்னலாம் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே குழந்தைங்களுக்கும் வரலாம். குழந்தைங்கள் பிறக்கும்போதே கன்ஜெனிட்டல் பர்த் டிஃபெக்டோட வரலாம், கால் கிளப் ஃபுட்டுன்னு வரலாம், ஹிப் டிஸ்லொகேஷன் வரலாம். அது நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணிடலாம்.
இப்போ குழந்தைங்க வந்து அடிபடுறதுன்னா, ஒரு எலும்பு அடிபட்டுருச்சுன்னா, குழந்தையோட எலும்பு வந்து வளரக்கூடிய எலும்பு. குழந்தை வளர வளர எலும்பு வளருது. அந்த க்ரோத் பிளேட்டுங்கிறது, அந்த வளரக்கூடிய பகுதி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, அது லைஃப் லாங் அந்த கால் பெண்ட் ஆகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பெரியவங்களுக்கு வர்ற கேன்சர் குழந்தைங்களுக்கு வரலாம். போன் டியூமர்ஸ் ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் டெர்ஷியரி ரெஃபரல் சென்டர்னால போன் டியூமர்ஸ் நிறைய ட்ரீட் பண்ணுறோம். முதுகில் ஸ்கோலியோசிஸ், கைஃபோசிஸ், பெண்ட் ஆகி வர்றவங்க, இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம். பட் அது நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வி சி இஸ் லெஸ் கம்பேர்ட் டு நார்மலாக காமன் ப்ராப்ளத்து அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 100 குழந்தைங்களில் அட்லீஸ்ட் ஒரு 5-10% வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தோடு நாங்கள் பார்க்குறோம். இந்த போன் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள், ஆர்த்தோ தொடர்பான இந்த பிரச்சனைகள் பெரியவங்களுக்கு வர்றதில் ஏன் குழந்தைகளுக்கு, ஏன்னா பெரியவங்களுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு கோமாபிலிட்டிஸ் இருக்கும், வேறு பிரச்சனைகள் இருக்கும், இணை நோய்கள் தொடர்ந்து அது வேறு எங்கேயாவது கொண்டு வந்து இன்னொரு ரிசல்ட்டில் கொண்டு வந்து விடும். பட் குழந்தைகளை பொறுத்தவரை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி இது வருது? இது சில கண்டிஷன்ஸுக்கு வந்து நம்ம இன்னும் இது வரைக்கும் காரணம் கண்டுபிடிக்கல. இது என்விரான்மெண்டல் ஃபேக்டராக இருக்கலாம், ஜெனட்டிக் ஃபேக்டராக இருக்கலாம். பட் இன்னும் முழுமையாக எங்களால் சொல்ல முடியாது இதனால தான் வருதுன்ட்டு. போன் கேன்சர் வந்துங்க எடுத்துட்டிங்கன்னா அபவுட் 60% ஆஃப் த போன் கேன்சர், 60% குழந்தைங்களுக்கு தான் வருது. அதில் வந்து ஒரு 25-30% காலில் வருது. அது இல்லாமல் கையில் வரலாம், ஸ்பைனில் வரலாம், ரிப் கேஜில் வரலாம். ஸோ போன் கேன்சர் வந்து அதிகமாக பார்க்குறது குழந்தைங்களுக்கு தான். ஸோ குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த ஆர்த்தோ பிரச்சனையை ரெண்டாக பிரிச்சுப்போம். சர்ஜிக்கல் லெவல் அளவுக்கு போகிற ஒரு பிரச்சனை, சர்ஜரி இல்லாமலே ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணிடலாம். அப்படின்னா ரெண்டில் எதை சொல்லுவீங்க டாக்டர்? அதாவது குழந்தைங்களுக்கு வர ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளத்தில் வந்துங்க 70% வந்து சர்ஜரி இல்லாமையே மேனேஜ் பண்ண முடியும். வெரி குட். இப்போ ஃப்ளாட் ஃபீட்டுன்ட்டு வர்றாங்க, நாக் நீஸ்ன்னு வர்றாங்க, போலெக்ஸ்னு வர்றாங்க. இப்போ போலெக்ஸ் எல்லாம் வந்து ஃபிசியலாஜிக்கல். குழந்தை கால் நேராக தான் இருக்கணுங்கிறது இல்லை, பெண்டாகவும் இருக்கலாம், வெளியில் பெண்டாகவும் இருக்கலாம். பட் அந்த போலெக்ஸ் வந்து இப்போ அதிகமாக நம்ம பார்க்குறது வந்து குழந்தைங்கள விளையாட விடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது. சன்லைட் எக்ஸ்போஷர் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்சியம் இன்டேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பால் சரியாக குடிக்காது குழந்தைங்க, வேறு ஏதாவது சாப்பிட்டு இருக்கும்போது ரிக்கெட்ஸுங்கிற வியாதி வரலாம். அது வந்து போலெக்ஸை அதிகம் பண்ணிவிடும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயும் சரி பண்ணி க்யூர் பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும், வந்தாலும் அதை வந்து சிம்பிளாக ட்ரீட் பண்ணிட முடியும். இதெல்லாம் வந்து அபவுட் 70% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ரீஅஷ்யூரன்ஸ் ஆர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் போகலாம். அடிபடுறது, இன்ஃபெக்ஷன் வர்றது, கேன்சர் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து சர்ஜரியில் போய் முடியும். இப்போ அதே வந்து குழந்தைங்கள் பிறக்கும்போதே பிறவியில் ப்ராப்ளத்தோடு வர்றது, கேன்சர் ப்ராப்ளம், ஸ்கோலியோசிஸ் எல்லாம் கொஞ்சம் மேஜர் சர்ஜரியில் போய் முடியும். பட் 80-90% வந்து நம்ம ஓரளவுக்கு முழுமையாக குணப்படுத்த முடியும். பிறவி குறைபாடுகள், இப்போ நீங்கள் போலெக்ஸ்ன்னு சொன்னீங்க, கால் திரும்பி வளைஞ்சிருக்கிறது, திரும்பி இருக்கிறது, இல்லை ஒரு குழந்தை நடக்கும் பொழுது கொஞ்சம் அப்படியே சத்தாங்கி ஒரு கால் கொஞ்சம் மேலேயும் ஒரு கால் கீழே இருக்கிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் பிறவியில் வர்ற அதை நம்ம வந்து பிறந்த உடனே நோட் பண்ண மாட்டோம். ஏன்னா குழந்தை நடக்கிற பீரியடில் தான் அதை நம்ம நோட் பண்ணுவோம், ஒரு 3 வயசு 4 வயசில். இந்த பிரச்சனைகளை பொறுத்தளவில் அது ஒரு வயசில் இயல்பாகவே எலும்பு வளர வளர அது தானாக சரியாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் எத்தனை %, இல்லை சரியாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் தான், அதை நம்ம வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாக் பண்ணும்போது லிம்ப் பண்ணி நடக்கிறான்னு சொல்கிறீங்க இல்லையா, ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது வந்து குடுவை விலகிட்டு இருக்கிறது, ஹிப் டிஸ்லோகேஷன் சொல்லுவோம். கன்ஜெனிட்டல் ஹிப் டிஸ்லோகேஷன், பிறவிலேயே அந்த குடுவை விலகிட்டு இருக்கிறது. யூஸ்வலாக குழந்தை பிறந்த உடனேயுமே பீடியாட்ரிஷியன்ஸ் எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ கால் பெண்ட், கிளப் ஃபுட்டுங்கிறது நேரில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். பிறந்த 2வது நாள்லேயே வைத்தியத்துக்கு வர்றாங்க. இப்போ எல்லாம் வந்து மாதமாக இருக்கும்போதே அல்ட்ராசவுண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. எனக்கு 5 வயசு 5 மாதம் கர்ப்பமாக இருக்கும்போதே எங்கிட்ட ஒப்பீனியனுக்கு வர்றவங்கலாம் இருக்காங்க. அது ரொம்ப ஈஸி, பிறந்தோடனே பார்க்குறோம், ட்ரீட் பண்ணிடும். பட் ஹிப் டிஸ்லோகேஷன் ஆகிருக்கு, அது வந்து தெரியாது. டாக்டர்ஸ் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நடக்கும்போது தான் அது லிம்ப் பண்ணி நடப்பாங்க. ஏர்லியாக வந்துட்டாங்க, 1 வயசு 1.5 வயசில் நாம் வந்து அது மாவு கட்டு போட்டே சரி பண்ணிடலாம். அதே குழந்தை வந்து 2 வயசு 3 வயசுக்கு மேலே ரொம்ப ஷார்ட் ஆகி நடந்து வரும்போது அதை மேஜராக ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணக்கூடிய நிலைமையில் போய் முடியும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஏற்படுகிற இந்த ஆர்த்தோ பிரச்சனையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு குழந்தைக்கு ஒரு மேஜர் இஷ்யூ, ஒரு சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ணிட்டீங்க. பட் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ரிப்பீட்டடாக மறுபடியும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னா கவனமாக இருக்கணும் பேரண்ட்ஸு அப்படிங்கிறதோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு முறையான ஒரு எக்ஸ்ரே அல்லது ஒரு ஸ்கேனுங்கிற விஷயத்தில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையை சொல்லுவீங்க? இன்ஃபெக்ஷன், ட்ரோமாங்க. இப்போ வந்து இன்ஃபெக்ஷன் எல்லாம் எலும்பில் வந்துருச்சுன்னா அதை நம்ம சரியாக கவனிக்காமல் அது வந்து அதாவது
இப்போ வந்து அரிசியில் கல் பொறுக்கிற மாதிரி போனில் இன்ஃபெக்ஷன் போயிடுச்சுன்னா அதை 100% க்யூர் பண்ணவே முடியாது. எங்கேயாவது ஒரு டார்மெண்ட்டாக ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா போன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம போனை வளர்த்த முடியாது. அதாவது உடம்பில் ஒரு பாகம் கெட்டு போயிடுச்சுன்னா அது மறுபடியும் அதே பாகமாக வளரக்கூடிய ஒரே இது வந்து எலும்பு மட்டும்தான். இப்போ உங்களுக்கு கையில் கட் ஆகிடுச்சுன்னா ஸ்கார் டிஷ்யூ தான் வரும். பட் எலும்பு உடஞ்சிச்சுன்னா அது எலும்பாகவே சேரும். அதில் இன்ஃபெக்ஷன் போய் அது க்ரோத் பிளேட்டை டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா அது வளர்ச்சி போயிடும். கால் குட்டமாகலாம், கால் டிஃபார்மிட்டியோடு இருக்கலாம், கை குட்டமாகலாம், கையில் டிஃபார்மிட்டியோடு வரலாம். அது மாதிரி வரும்போது நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். எதனால் இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுது டாக்டர் குழந்தைகளுக்கு எலும்பு? நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, பிறக்கிற குழந்தையே இன்ஃபெக்ஷனோட பிறக்கலாம். அதாவது இது எப்படின்னா குழந்தை பிறக்கும்போது அந்த வர வழியில் வந்து அதுக்கு இன்ஃபெக்ஷன் பண்ணலாம். தொப்புள் கொடி வழியாக உள்ளே போகலாம். ரத்தத்தில் போய் அது உடம்புல எங்காவது ஒரு இடத்துல உட்காரும். அது அதிகமாக போகக்கூடியது வந்து எலும்பில் வந்து ஹிப் ஜாயிண்ட். ஹிப் ஜாயிண்ட்டில் இன்ஃபெக்ஷன் போயிடுச்சுன்னா அந்த ஜாயிண்ட் லைனிங் வந்து அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற நீரை எடுத்து தான் அது பொழைச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் போனோடனே அது கெட்டு போயிடும். அந்த இன்ஃபெக்ஷனை வந்து ஒரு நாளுக்குள்ளே அதை வைத்தியம் பண்ணலைன்னா அந்த ஜாயிண்ட் கெட்டு போச்சுன்னா லைஃப் லாங் அந்த சைல்டு இஸ் கிரிப்பிள்டு, நடக்கிறது கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. ஸோ பிறவிலேயே இன்ஃபெக்ஷன் வரலாம். அது வந்து ரத்த ஓட்டத்தில் போகுது. இப்போ ஓடி ஆடி விளையாடுற குழந்தை போய் அடிபட்ட உடனேயும் காலில் அடிபட்டலாம், கையில் அடிபட்டலாம். அது வழியாக அடிபடும்போது சின்ன ஒரு மண் உள்ளே போகலாம், தூசி உள்ளே போகலாம். அது வழியாக போயிட்டு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அது மறுபடியும் ரத்த ஓட்டத்தில் போய் எலும்பில் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இன்ஃபெக்ஷனை கொடுக்கலாம். பிறவியில் நீங்கள் சொன்னது மாதிரி குழந்தை பிறக்கிற நேரத்தில் அந்த தொப்புள் கொடி வழியாக வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம யோசிக்கலாம் நீங்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது. ஆனால் நம்மளுடைய இன்றைக்கி இருக்கிற மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு அல்லது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அல்லது நம்மளுடைய வைத்திய முறைகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சிக்கல் எந்த குழந்தைக்கும் வரலாம்னு தெரிஞ்சு ரொம்ப காஷியஸாக தானே அந்த பிரசவ நேரத்திலே செயல்படுவாங்க. அதையும் தாண்டி இது வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? 100% இருக்குங்க. அதாவது இன்சிடென்ட்ஸ் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இன்சிடென்ட்ஸ் ஒரு அப்போ வந்து 110 குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வந்ததுன்னா இப்போ அந்தளவுக்கு இல்லையே வழியே இன்னும் அந்தளவுக்கு இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 100 வந்து ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனோட பார்க்குறோம். என்ன ஆச்சுன்னா ஒரு தடவை ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அவங்களோட வைத்தியம் வந்து 15-18 வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு போகிற நிலைமை. ஸோ பெற்றோர்கள் அதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கணும், அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். அதனால் அவங்களோட அந்த நேரத்தில் அவங்க சரியாக கவனிச்சிக்கலைன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் டைம் இதெல்லாம் நிறையா லூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 17-18 வயசு வரைக்கும் தொடர்ச்சியாகவே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, அப்போ அந்த வளர்ச்சியில் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி மருந்து மாத்திரைகள் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வயதில் அந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது முற்றிலும் குணமாகி சரியாயிருமா, இல்லை இது வளராமல் தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான், அதுக்கப்புறமும் திருப்பி நம்ம அந்த மானிட்டரேஷனை கண்டினியூ பண்ணணும்? இல்லை, இன்ஃபெக்ஷனை வந்து க்யூர் பண்ணிடலாம். பட் இன்ஃபெக்ஷனால் ஆன டேமேஜை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியாது. இப்போ வந்து ஹிப் ஜாயிண்டில் பந்தை டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா அந்த பந்தை மறுபடியும் நம்ம வளர்த்த முடியாது. அது வேறு ஏதாவது விதமாக சொல்லி அந்த ஹிப்பை ரெடி பண்ணி நடக்க வைக்க முடியுமா வழியே பழைய நார்மல் 100% நார்மல் இதுக்கு நம்ம கொண்டு வந்து கொடுக்க முடியாது. இதே ஒரு 30 வயசு 40 வயசில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம். அது குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை நம்மளால் வந்து குழந்தைகளுடைய ஆர்த்தோ தொடர்பான பிரச்சனைகளை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்? 3 மாதத்தில் ஸ்கேன் பண்ணுவாங்க, 4 மாதத்தில் ஸ்கேன் பண்ணுவாங்க, 5 மாதத்தில் ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்போ கால் கிளப் ஃபுட்டுன்னு சொல்கிறோம், கால் பெண்ட் ஆகிறத வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க வந்து ஒவ்வொரு எலும்பையும் மெஷர் பண்ணுவாங்க, 2 கால்லையும் ஒரே லெங்க் இருக்கா, அந்த ப்ரொப்போர்ஷனேட் தை போனும் லெக் போனும் அந்த ப்ரொப்போர்ஷனேட் இதெல்லாம் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே கண்டுபிடிச்சு அதை நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். ஓகே, கிளப் ஃபுட் இல்லை, 2 பக்கம் கால் வந்து சரிசமமாக வளருது, கை 2 பக்கம் சரிசமமாக வளருது. ஏன்னா ஒரு பக்கம் கால் வந்து குட்டமாக இருக்கலாம், குடுவை விலகிட்டு இருக்கலாம். இன்னொரு எலும்பு வெர்டிபிரல் பாடிஸ் பின்னாடி தண்டுவடத்தில் இருக்கிற எலும்பு 2 எலும்பு சேர்ந்து அதனால் வந்து முதுகு பெண்டாக வரலாம். இது எல்லாமே இப்போ வரக்கூடிய 3D அல்ட்ராசவுண்டில் எல்லாமே கண்டுபிடிக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நிறையா பெற்றோர்கள் அவங்க ப்ரெக்னென்சி என்ஜாய் பண்ணாமல் இதை தூக்கிட்டு ஒவ்வொரு டாக்டரை போயிட்டு இது என்ன பண்ணுறதுன்னு போயிட்டுருக்கிற நிலைமை வந்துட்டு நம்ம இப்போ. அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் பொழுது டாக்டர்கள்ட்ட உங்களை மாதிரி ஆர்த்தோ டாக்டர்கிட்ட முன்னாலே சொல்லிடும் பொழுது அதை நீங்கள் முழுமையாக சரி பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுன்னு எடுத்துக்கலாம், அல்லது சில விஷயங்கள் பிறவியில் வந்து சரியெல்லாம் பண்ண முடியாது, அது அப்படியே தான் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இது எதுக்காக டாக்டர்கிட்ட வர்றாங்கன்னா, எங்களால் சரி பண்ணி கொடுக்க முடியுமா,
இல்லை நாங்கள் அபார்ஷனுக்கு போகணுமா, அந்த மாதிரி ஒரு இது. இப்போ கிளப் ஃபுட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும்போது வெறும் கிளப் ஃபுட் தான் அப்படின்னு வேறு எங்கேயும் மற்ற குறைபாடுகள் இல்லைங்கிற போது நாங்கள் பேரண்ட்ஸுக்கு கேரண்டி கொடுக்குறோம், ஏஸ் நாங்கள் இதை சரி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. பட் கிளப் ஃபுட் இருக்கிற குழந்தைங்களுக்கு மற்ற சிம்டம்ஸ் இருக்கலாம், மற்ற சிண்ட்ரோமிக் கண்டிஷன்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் சொல்லிடுவோம், இது வந்து வேறு விதத்தில் கனெக்ஷனாக இருக்குது, இதை வந்து ஓரளவுக்கு தான் சரி பண்ண முடியும்னு. அது மாதிரி நாங்கள் ஓரளவுக்கு ஒப்பீனியன் கொடுக்கும்போது அதை வச்சு பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம், மேற்கொண்டு தொடரலாமா இல்லை வேறு ஏதாவது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்ட்டு. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி போ ஃபுட் வர்றது அல்லது கால் வளைந்திருக்கிற இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்கள் அல்லது அதற்கு முன்னோர்களுக்கும் உள்ள ஹெரிடிட்டரியில் தொடர்பு இருக்காரு? கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம கிளப் ஃபுட்டை பற்றி பேசுகிறோம். இப்போ அப்பாவோட வகையறா அம்மாவோட வகையறாவில் செக் பண்ணும்போது அந்த யாருக்குமே அந்த மாதிரி இருந்தது இல்லைங்கிற போது அவங்களுக்கு வர கிளப் ஃபுட் வந்து 1000ல் 1 இருக்கலாம். இதே அவங்க அம்மாவுக்கோ அப்பாவோ கிளப் ஃபுட் இருக்கும்போது அது 100ல் 1 இருக்கலாம். இல்லை அப்பாவுக்கும் இருந்தது அம்மாவுக்கும் இருக்கும் வரும்போது 10% அங்கே கிளப் ஃபுட் வர்றது, குழந்தைக்கு கிளப் ஃபுட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜெனட்டிக் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். குழந்தைகளுடைய பிரச்சனைன்னு நிறையா வரதில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு வருதா ஆண் குழந்தைகளுக்கு வருதா டாக்டர்? பெண் குழந்தைகள். இப்போ எது எடுத்திங்கனாலும் இப்போ ஒரு ட்ராமா இன்ஜுரிஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 60-70% ஆண் குழந்தைகளுக்கு தான் வரும். எதனாலேன்னு காரணம் சொல்ல முடியாது, அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்களா இல்லை. ஆண் குழந்தைங்களுக்கு இப்போ இன்ஜுரிஸில் அதிகமாக வரலாம். இன்ஃபெக்ஷன்லேயும் அதே மாதிரி அதிகமாக we see in boys than the girls. சம் கண்டிஷன் இப்போ கிளப் ஃபுட் வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கலாம், ஆண்களுக்கு குறைவாக இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த காமன் ப்ராப்ளம்னு பார்க்கும்போது ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக பார்க்குறோம். இந்த விட்டமின் அப்படிங்கிற ஒரு டெஃபிஷியன்சியை நம்ம நிறையா பார்க்குறோம். அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா குழந்தைகள் வெளியில் போகிறதில்ல, வெயிலில் விளையாடுறதில்லைங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் அதுக்காக நம்ம வந்து குழந்தைகளை அது என்ன பண்ணலாம், நான் கரெக்டாக காலையில் சாயந்தரமும் ஒரு 1/2 hour வெயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன், வெயில் என்னால் கொண்டு போய் வைக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா குழந்தை காலையில் ஸ்கூலுக்கு போயிடுது, நைட்டு வருது, சனி ஞாயிறில் அது வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இதுக்கு மாற்று தான் என்ன, மருந்து தான் மாற்றுன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் அந்த மாத்திரைகளும் எவ்வளவு காலத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். ஒரு மாத்திரை குழந்தைகளுடைய விட்டமின் குறைபாடை சரி பண்ணுது அப்படின்னா அது ஒரு சப்போர்ட்டிவ் எலிமெண்ட். 100% இயற்கைக்கு ஒத்துப்போகாத ஒரு விஷயம், அது ஓரளவு சப்போர்ட் பண்ணும். அப்போ அதையே வாழ்நாள் பூரா இல்லை அதெல்லாம் நாங்கள் மாத்திரை கொடுத்துட்டோம், சூரிய ஒளியில் தான் வெளியில் போகிறது நமக்கு தெரியுதே அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்லை அப்படிலாம் இல்லை, இதுதான் வழி, இல்லை இதுக்கு வேறொரு வழி இருக்குன்னா எதை சொல்லுவீங்க? இல்லை, நம்ம இயற்கைக்கு எதிராக நம்ம போனோம்னா நாம் என்றைக்கும் ஜெயிக்க முடியாது. அதாவது நாம் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து ரொம்ப முக்கியம். அந்த கால்சியம் சத்து எலும்புக்கு போகிறதுக்கு வந்து வைட்டமின் டி ரொம்ப அவசியம். வைட்டமின் டியோட சோர்ஸ் என்னென்னா சூரிய ஒளி மட்டும்தான். அந்த சூரிய ஒளியை ஆர்டிஃபிஷியலாக நம்ம கொடுக்க முடியாது. இப்போ பால் ஃபோர்ட்டிஃபைடு வித் விட்டமின் டி பால் இருக்குது, ஓட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி அந்த ஃபோர்ட்டிஃபைடு இதெல்லாம் கொடுக்கலாம் ஃபார் அ டைம் பீயிங். இப்போ ஒருத்தருக்கு வந்து வைட்டமின் டி லெவல் ரொம்ப லோவாக இருக்குன்னா அதை நார்மல் லெவல் கொண்டு வர்றதுக்கு நம்ம இதெல்லாம் கொடுக்கலாம். பட் ரெகுலராக இருக்கணும்னா சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லாமல் வந்து இருந்தீங்கன்னா பிற்காலத்தில் ப்ராப்ளம் நிறைய வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போ நான் சன்லைட் எக்ஸ்போஷர் அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, காலையில் 10 மணிக்கு போகிறதா டாக்டர், 1 மணிக்கு போகிறதா டாக்டர் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், சன்லைட் வந்து வைத்தியம் நினச்சிட்டு போகாதீங்க. சன்லைட் வந்து ஒரு யூ வாண்ட் டு ஹேவ் அ குட் இதுன்னா எப்போ வேணாலும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ போய் உட்காருங்க. காலையில் காஃபி குடிக்கிற நேரத்தில் போய் சன்லைட்டில் உட்காரலாம், சாயங்காலம் பேப்பர் படிக்கும்போது போய் உட்காரலாம், ஆஃபீஸில் உங்களுக்கு டைம் இல்லையா லஞ்ச் டைமில் போய் கொஞ்சம் நேரம் மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு வரலாம். குழந்தைங்களை வந்து டெய்லி போய் கொஞ்சம் நேரமாவது வெளியில் விளையாட விடணும். எலும்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா எவ்வளோ கால்சியம் சத்து வேணும்ட்டு இருக்குது, எவ்வளோ வைட்டமின் டி வேணும்ட்டு இருக்குது. அது இல்லாமல் வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், ஓடி ஆடி விளையாடணும், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் விளையாடணும். எல்லாத்துக்கும் 500 மில்லிகிராம் கால்சியம் வேணும்னா வளரக்கூடிய குழந்தைங்கள், பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதான பெரியவர்கள், இவங்களுக்கெல்லாம் டபுள் த டோஸ் வேணும், 1000 மில்லிகிராம் வேணும். இது எல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியும். ஒரு பெற்றோருடைய நெக்லிஜென்ஸ், குழந்தையினுடைய முழுமையான கவனத்தை செலுத்தாமல் அது சொல்கிற விஷயங்கள் வேறு ஏதோ காரணத்துக்காக சொல்லப்படுதுன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய நெக்லிஜென்ஸை எங்கே கொண்டு போய் விடும் ஒரு குழந்தை பிரச்சனையை? ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அவங்க ஒரு குழந்தையோட தாத்தா அவர் நடக்கிற காலத்தில் வந்து நொண்டி நொண்டி நடந்தார். ஸோ இந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நொண்டி நடக்க ஆரம்பிச்சோடனே பெற்றோர்கள் நினச்சிட்டாங்க தாத்தாவை பார்த்து தான் குழந்தை நொன்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்ட ஆரம்பித்தாங்க. சரி வரல.
சைக்காட்ரிக் ப்ராப்ளமாக இருக்குமோன்னு சொல்லி போய் சைக்காட்ரிஸ்ட்கிட்ட ஒட்டி காட்டினாங்க. அப்பவும் சரியாகலை. தாத்தா இறந்துறாரு. குழந்தை வந்து டிப்ரெஸ் ஆகிறான். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்களேன்ட்டு. அப்புறம் கடைசியில் ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது மூட்டில் கோளாறு இருக்குது, மூட்டு விலகினால தான் குழந்தை இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கான்ட்டு. அது வந்து பெற்றோர்கள் வந்து தாத்தா அதனால் பண்ணதுனால நினச்சிட்டு விட்டதுனால குழந்தையோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஒரு குழந்தை வந்து பொய் சொல்ல தெரியாது குழந்தைக்கு. குழந்தை ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னா ஒரு பீடியாட்ரிஷியன்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கிறது ஆல்வேஸ் பெட்டருங்க. அது இல்லாமல் இப்போ நிறையா குழந்தைங்க க்ரோயிங் பெயின் வருது, அது வேறு. ஓடி ஆடி விளையாடி வரும்போது வீட்டில் கால் அமுத்தி விட சொல்லுவாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே வலி சரியாக போயிடும். அந்த மாதிரி நைட்டில் வந்துட்டு காலையில் போகிற வலி க்ரோயிங் பெயின். இதே வந்து வலி கண்டினியூஸாக இருக்குதுன்னா குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதை வைத்தியம் பண்ணி ஆகணும்னு. சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறங்கிறது வெள்ளைத்தாள் எழுதுறது மாதிரி. அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொன்னது மாதிரி அழகாக பொய் சொல்ல தெரியாது. ஆனால் பொய் சொல்ல தெரியாத அதே குழந்தை உண்மையை முழுமையாக சொல்ல தெரியாது. கால் எங்கே வலிக்குது, ஏன் வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது. கால் வலிக்குதுன்னு சொல்லும். ஆனால் எந்த இடத்துல வலிக்குது, எந்திரிக்கும் போது வலிக்குதா, உட்காரும்போது வலிக்குதா, முழங்கால் போட்டு பிடிப்பான் மண்டி போடும்போது வலிக்குதான்னு முழுமையாக அதுக்கு சொல்ல தெரியாது. அப்போ நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கிறோம், அப்படி முழுமையாக சொல்ல தெரியாததை நம்ம முழுமையாக கவனிக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. அது மாத்திரம் மாறுச்சுன்னா இந்த குழந்தைகளுடைய பிரச்சனை நிறைய தீரும் நம்ம நம்பலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.